வணக்கம் சொந்தங்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கோம். நான் பிறந்தது பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டம், வந்தவாசி வட்டம், கீழ்கொடுங்காலூர் கிராமம். இங்க தான் நான் பிறந்தேன். வளர்ந்தது பூரா பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டை. என்னோட பள்ளி படிப்பு எல்லாம் சைதாப்பேட்டையில தான் 10ஆம் வகுப்பு வரைக்கும் அ மாந்தோப்பு ஸ்கூல்ல தான் நான் படிச்சிருக்கேன். அங்க தான் வந்து இந்த கடும்பாடி சின்னம்மன் கோயில் இருக்கு. பல வருஷங்களுக்கு பிறகு இந்த கோயிலுக்கு போயிருந்தேன். ரொம்ப ஒரு சிறப்பான கோயில். ஆடி மாசம்லாம் இங்க பொங்கல் வைப்பாங்க. அவ்ளோ சூப்பரா இருக்கும். இந்த ஜனவரி 1ஆம் தேதி இந்த கோயில்ல வந்து பூமியில விழற அத்தனையும் இந்த மேல கட்டியிருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பார்க்கறதுக்கு. நானும் நெனைக்கிறேன் எப்படியாச்சும் ஜனவரி 1ஆம் தேதி இந்த கோயிலுக்கு போணும் ஒரு தடவையாச்சுன்னு சொல்லிட்டு வாய்ப்பு கிடைக்கல. அடுத்த வருஷம் போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ப சைதாப்பேட்டையில உள்ள இன்னொரு கோயில், இது மெயின் ரோட்லயே இருக்கு. இளங்காளி அம்மன் கோயில். அங்கேயும் போயிருந்தோம். அங்க வந்து எங்களுக்கு அ புடவை, சாமிக்கு சாத்துன புடவை எல்லாம் குடுத்தாங்க. லாவண்யாவுக்கு கத்திரிப்பூ கலரும், எனக்கு வந்து மஞ்ச கலரும் கிடைச்சது. சாமிக்கு சாத்துன மாலையும் குடுத்துருந்தாங்க. எடுத்துட்டு வந்து வாசப்படியில கட்டுனோம். அப்பா வர வழியில தர்பூசணி ஜூஸ் வாங்கி குடுத்தாரு. ஷேர் பண்ணி எல்லாரும் குடிச்சோம். குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தோம். நித்தினும், ஷாயிஷாவும் எங்க கூடயே வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்துருந்தா, ஜெய்யோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்திருந்தாங்க. கிஷோர் வந்திருந்தான். அண்ணியும் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு குடுத்துட்டேன். சாப்பாடு அதுக்கப்புறமா காலி ஆயிடுச்சு. அப்புறம் நானு, அப்பா, அதுக்கப்புறம் கோபி தம்பி, லாவண்யா இந்த 4 பேருக்கும் சாப்பாடு இல்ல. அதனால சாப்பாடையும் வடிச்சுட்டு, தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு புட்டு பண்ணியிருந்தேன். இது வந்து காரக்குழம்பு, மீன் குழம்பு எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. உருளைக்கிழங்க வச்சு நெறைய சைட் டிஷ் பண்ணலாம். அதில நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். உருளைக்கிழங்க அவிச்சு எடுத்துக்கிட்டு, அதில வந்து நல்லா பெசஞ்சு இந்த மாரி விட்டுறணும். அதுக்கப்புறமா கடாயில எண்ணெய் ஊத்தி, கடுகு, கருவேப்பில, கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சோம்பு, இஞ்சி பூண்டு தட்டினது இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு, காரத்துக்கு காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டுக்கணும். போட்டுட்டு வதக்கிட்டு இந்த உருளைக்கிழங்க நசுக்கி போட்டு பெரட்டி எடுத்தோம்னா, உருளைக்கிழங்கு புட்டு சூப்பரா ரெடி ஆயிடும். சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மாடிக்கு போயிட்டோம். அ கோபி தம்பி, லாவண்யா யாருன்னு நெறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. நம்மளோட கடைக்கு கஸ்டமரா அறிமுகமாகி, அதுக்கப்புறம் நம்மளோட சொந்தமாவே மாறி போனவங்க தான். அதான் சொல்றேன் மனசுல வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஒருத்தர் பழகுவாங்கன்னா, நம்ம நல்லா இருக்கணும்னு நெனச்சு பழகுனாங்கன்னா, எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அந்த மாரி தான் எங்களோட வளர்ச்சியில இவங்களுக்கும் வந்து அவ்ளோ ஒரு சந்தோஷம். நாங்க ஏதாவது அடுத்த கட்டம் ஏதாவது பண்ண போறோம் அப்டின்னா, இவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இன்னைக்கெல்லாம் வந்து எத்தன பேர் அந்த மாரி இருக்காங்க. அந்த வகையில எங்களுக்கு ரொம்பவே நாங்க குடுத்து வச்சிருக்கோம். இவங்க எங்களுக்கு வந்து சொந்தமா அமைஞ்சதுல. பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்ல விளக்கேத்தி இடறணும், தளரணும்னு கேட்டேன். அந்த நாள் ரொம்ப மகிழ்ச்சியா போச்சு. வாழ்க வளத்துடன்.